அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம இப்போது திருமாலை பார்த்துட்டுருக்கோம். தொண்டடிப்புடியாழ்வார் சோழ மண்டலத்தில் சோழ நாட்டிலே அவர் அவதரித்தார். அவர் அவதரித்தது திருமண்டங்குடி, அதாவது புள்ளம்பூதங்குடி என்ன திவ்யதேசத்தின் அருகிலே இருக்கக்கூடியது திருமண்டங்குடி என்ன திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தில் கலியுகத்தில் 281வது ஆண்டு பிரபவ சம்வத்சரத்தில் அவர் மார்கழி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரத்தில் அவதரித்தார். வைஜெயந்தி என்னும் வனமாலையின் அம்சமாக அவதரித்தார். ஸோ அவர் வனமாலையின் அம்சம், வனமாலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வனமாலி கதி ஷாங்கி சங்கி சக்ரி சனந்தகி, அந்த மாதிரி வனமாலினால் வைஜெயந்தி மாலை அப்படின்னு பேர். அதாவது திருத்துழாய் மாலை, எம்பெருமானுக்கே உகந்ததான ஒரு மாலை, அதனுடைய அம்சமாகவே ஆழ்வார் அவதரித்தார். தொண்டடிப்பொடி ஆழ்வார். அவருக்கு இளமையிலே விப்ரநாராயணர் அப்படின்ட்டு பேர் கொடுத்தாங்க. அவர் வைதிகோத்தமரான முன்குடுமி பிராமணர், அந்த குலத்திலே அவர் பிறந்தார். அவருக்கு எந்தெந்த காலத்தில் என்னென்ன கரணங்கள், நாமகரணங்கள் செய்ய வேண்டியது, உபநயனம் போன்ற வைதிக சம்ஸ்காரங்களை எல்லாம் உரிய காலத்திலே செய்து வேத சாஸ்திரங்களை எல்லாம் பயிற்றுவித்து அவர் 4 மறைகளையும் 6 சாஸ்திரங்களையும் கசடரக் கற்று வல்லராய் இருந்தார். அப்படி இருந்தவர் எப்படி இருக்கணும்? சத்வகுணமே கொண்டு இருக்க வேண்டும். அப்படி சத்வகுணம் கொண்டு இருந்தவர் ஞான வைராக்கியங்கள்லாம் கொண்டு அவர் தாய் தந்தையருக்கு மிக்க மகிழ்ச்சி தந்து வாழ்ந்து வந்தார். அப்படியே சேனை முதலியார் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து எழுந்தருளி அவருக்கு சமாசிரயணம் முதலிய சடங்குகளை செய்து வைத்தார். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்தில் சமாசிரயணங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆழ்வாருக்கு, எல்லா ஆழ்வார்களுக்கும் அநேகமாக சேனை முதலியார் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து எம்பெருமானுடைய ஆக்ஞையின்படி எம்பெருமான் எப்படி அவர்களுக்கு மயர்வர மதிநலம் அருளித்தந்தானோ அதற்கு தக்கவாறு சேன முதலியார் சமாசிரயணம், உரிய சமாசிரயணங்களையும் முதலிய சடங்குகளையெல்லாம் செய்து வைத்து செல்வார். ஆழ்வாருக்கு இன்னும் அற்புதமான ஒரு ஞானம் பிறந்தது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடாமல் எம்பெருமானுக்கு உண்டான அற்புதமான பெரிய கோயில் திருவரங்கம் அதையே சென்று அங்கேயே இருந்து உபய காவேரி மத்தியிலே குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பள்ளிகொண்ட பெருமாளிடத்திலேயே ஈடுபட்டு அந்த நம்பெருமாளுடைய வடிவழகிலேயே ஈடுபட்டார். அழகனூர் அரங்கமன்றேன்னு நம்ம திருமாலையில் பார்க்கலாம். நம்பெருமாளுடைய அழகில் ஈடுபட்டு ஆழ்வார் தன்னுடைய வாழ்நாள் வீணாக போகக்கூடாதுன்னு உடனே பெரியாழ்வார் போலே திருத்துழாய் சமர்ப்பிக்க வேணும்னு கைங்கரியத்தை ஏற்படுத்தி கொண்டு காலந்தோறும் பல வகை புஷ்பங்களை, திருத்துழாய் மாலைகள் இதெல்லாம் கட்டி அவர் எம்பெருமானுக்கு, அங்கே நம்பெருமாளுக்கு சமர்ப்பித்து வந்தார். இப்படி சமர்ப்பித்து வந்தபோது அங்கே உத்தமர் கோயில்னு ஒன்று இருக்குது, திருவரங்கம் பக்கத்தில், அதுக்கு வடக்கில் இருக்குது. அங்கே அதாவது தேவமாதர்கள், அந்த தேவமாதர்களுடைய அம்சமாய் ஒருத்தர் பிறந்திருந்தார், தேவதேவி அப்படின்னு ஒருத்தர். அவர் தாசி குலத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் சோழ மன்னர்கள், அந்த மாதிரி மன்னர்கள் முன்னாடி ஆடல் பாடல்களை ஆடி அவர்கள் பரிசு விட்டு செல்லக்கூடியவர்கள். ஸோ அப்படி ஆடல் பாடல்கள் ஆடி பரிசு விட்டு செல்லக்கூடிய அந்த தேவதேவி இங்கே ஸ்ரீரங்கம் வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்போது அந்த சோலைகள்லாம் பார்த்தா, இது யாருடைய சோலை அப்படின்னால் இது ஆழ்வாருடைய சோலை. இந்த சோலையில் இந்த மாதிரி புஷ்பங்கள்லாம் பண்ணி பெருமாளுக்கு கொடுக்குறார் அப்படின்ட்டு அவ்வளவு இதுவாக இருக்கார். அவர் முன்னாடி போய் நின்னா அவர் பார்க்கலன்னு உடனே அவளுக்கு ஒரு வைராக்கியம் வந்துடுது, நான் எப்படியும் இவரை அடைந்தே தீருவேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அவரை தான் அடைய வேணும் அப்படின்னால் சாதாரணமாக அடைய முடியாதே. அதனாலே தன் தோழியிடம் சபதம் செய்துவிட்டு தானும் ஒரு பக்தையாக இருந்து அந்த கடமை செய்கிறேன், கைங்கரியம் செய்கிறேன்னு சிறு கைங்கரியங்கள்லாம் செய்து அதற்கு மேலே ஒரு நாள் பெரிய மழை ஏற்படும் போது அவளுக்கு வஸ்திரங்கள்லாம் நனைஞ்சு போப்போ சுவாமி அவருக்கு வஸ்திரம் கொடுக்கறச்ச அதுக்கப்புறம் அவள் அவரை வசீகரித்தாள் அப்படின்ட்டு அது ஒரு கதை. ஸோ அந்த கதை அப்படியே போகும்போது அப்புறம் ஆழ்வார் அவளுடைய இருந்து விட்டு அப்படியே போயிட்டார். சூதனாய் கல்வனாகி தூர்த்தவரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கன் என்னும் வளையுள்பட்டு அழுந்துவேனே அப்படின்னு தானே சொல்கிறார் பாருங்க. அந்த மாதிரி மாதரார் கயற்கன் என்னும் வளையுள்பட்டு அழுந்தி போய்விட்டார். ஐம்புலன்களை இழந்தார், புலன்களை இழந்தவர் அம்மையும் இழந்தார். அதாவது ஆழ்வாரே சொல்வார், குளித்து 3 அனலையோம்பும் குறிகுளந்தனமை தன்னை ஒழித்திட்டேன் என்கனில்லை நின்கனும் பத்தனல்லேன் அப்படின்ட்டு ஆழ்வார் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி அவர் தான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவர் தவிர்த்து விட்டு அவளுடைய இருந்தார் அப்படிங்கிறது சரித்திரம். இருந்தாலும் இது எம்பெருமானுடைய திருவிளையாடல் தான்.
அதனால் பிராட்டி பார்த்தால், இப்படி நீர்லாம் திருவிளையாடல் விளையாடலாமா, எவ்வளோ நல்ல பக்தர் அவர் விப்ரநாராயணன், இவர்கிட்ட இப்படி விளையாடுறீங்களே அப்படின்ட்டு பிராட்டி கேட்க, பெருமாளும் அவருக்கு விடுவு காலம் கொடுக்க வேணும் அப்படின்றதுக்காக ஒரு தங்க வட்டில், அந்த வட்டிலை கொண்டு போய் அந்த தேவியின் வீட்டில் கொடுத்துட்டு இதை விப்ரநாராயணர் கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு போய் கொடுத்துட்டார். ஸோ கொடுத்தாச்சு. ஆனால் விப்ரநாராயணர் அதை கொடுக்கல. தங்க வட்டில் கோயிலிருந்து களவு போயிடுச்சு அப்படின்னு உடனே அந்த ராஜாக்கள்லாம் பார்த்தாங்க, இந்த இவளுடைய வீட்டில் இருக்குது. உடனே இவளை கேட்க, இவள் அழகவனவாள தாசன் பேர் கொண்டு விப்ரநாராயணுடைய சேவகன் நான் அப்படின்ட்டு இந்த வட்டில் கொடுக்க சொன்னார்னு கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னோடனே அப்போ தெரிஞ்சுட்டான், இந்த விப்ரநாராயணன் தான். விப்ரநாராயணனை கொண்டு சிறையில் அடைத்தான் மன்னன். திரும்பி பிராட்டி சொல்கிறார், நீர் இப்படி தான் பண்ணுறதா, உங்களுடைய மாயை விளக்கு கொள்ளுங்கோ, உங்களுடைய விளையாட்டுலாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீர் இப்படி தான் பண்ணுறதா அப்படின்னா, இல்லை தேவி பொறுத்துரும் அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டு கனவிலே, அந்த ராஜாவினுடைய கனவிலே பெருமாள் தோன்றி எல்லா விஷயங்களும் சொல்லி அவர் தான் இந்த காரியங்களை செய்தேன்னு சொல்ல, அந்த ராஜா கனவிலே ஏற்பட்ட விஷயங்களை அர்ச்சகர் மூலமாக கேட்டு, ஆமாம் இவருடைய சரித்திரம் இப்படி தான் அப்படின்னு தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த ஆழ்வாரை விட்டான். வெளிவிட்டது மட்டும் இல்லாமல் ஆழ்வாருக்கு உண்டான பல கைங்கரியங்கள், அந்த நந்தவனம்லாம் அமைக்க வேண்டிய கைங்கரியம் எல்லாத்துக்குமே அவன் உண்டான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து ஆழ்வாருடைய கைங்கரியங்கள் மேன்மேலும் பெருக செய்தான். இந்த ஆழ்வார் என்ன பண்ணினார் அப்படின்னால், இந்த அபராதங்கள்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னால் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, ரங்கநாதனுடைய திருவடியிலேயே சேர்ந்திருப்பதா? இல்லை, ரங்கநாதனுடைய அடியவர்களுடைய திருவடியிலேயே சேர்ந்திருக்க வேணும் அப்படின்ட்டு அப்படியே அவர் வாழ்ந்திருந்தார். அதனால தான் தொண்டர் அடிப்பொடி அப்படின்னு அவர் தனக்கு பேரை மாற்றி கொண்டார். அவருடைய பாசுரங்களையும் பார்த்தலாம், துளவத்தொண்டாய தொல்சீர் தொண்டரடிப்பொடி சொல் அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்கார். ஸோ அதனால் தொண்டரடிப்பொடி, அதனால தான் பக்தாங்கிரேணு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படி தன்னுடைய பேரை மாற்றிக்கொண்டு அப்படியே வாழ்ந்து எம்பெருமானுக்கு மேலும் கைங்கரியங்கள் செய்து பூமாலை தொடுத்து கொடுத்தார். அதற்கு மேலேயும் 2 பாமாலைகள். என்ன பாமாலைகள்? ஒன்று திருமாலை, இன்னொன்று திருப்பள்ளி எழுச்சி. ரங்கநாதனுக்கே ஏற்பட்ட பிரத்யேகமான தமிழில் அவர் சொன்ன சுப்பிரபாதம். ஸோ அந்த சுப்பிரபாதத்தையும் தமிழில் அழகாக திருப்பள்ளி எழுச்சி எடுத்து கொடுத்து அவனுடைய பரிபூர்ண கிருபையினாலே அந்தமிழ் பேரின்பத்து நலமந்தமில்லதோர் நாட்டை அவர் அடைந்தார் அப்படின்றது அவருடைய சரித்திரம். ஸோ இப்படி ஆழ்வார்களில் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு சரித்திரம். நம்மாழ்வார் சரித்திரம் நமக்கு தெரியும். பிறந்தப்பயே ஷடத்தை அவர் கோபித்து கொண்டதுனால ஷடகோபர் அப்படின்னு பேர். ஸோ இவருடைய சரித்திரம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எம்பெருமானுடைய திருவிளையாடல்கள் தான் இது. ஸோ இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஸோ அதனால் ஆழ்வாருடைய அனுபவம் எல்லாமே இந்த திருமாலையில் நமக்கு அழகாக தெரியும். திருப்பள்ளி எழுச்சியில் அந்த அளவுக்கு தெரியாது, ஏன்னா அது சுப்பிரபாதம் மட்டும்தான். இங்கே திருமாலையில் ஆழ்வார் தன்னை பற்றி சொல்கிறார், தனக்கு ஏற்பட்ட நன்மைகளை பற்றி சொல்கிறார், உலகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறார். இத்தனை விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை மேன்மேலும் நாமும் பார்த்து ஆனந்தம் அடைவோம், திருமாலை கற்றுக்கொள்வோம். அடியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.